நடைபெற்று கொண்டிருக்கும் 18வது மக்களவைத் தேர்தல் இந்திய நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல். மக்கள் நல அரசியலா, மதவாத அரசியலா, ஜனநாயகமா அல்லது பாசிசமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் தான் இந்த தேர்தல். கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பொழுது பட்டாசுகள் வெடித்து, ஆரத்தி எடுத்து, மலர் மாலை அணிவித்து மிகுந்த ஆரவாரத்துடன் என்னை வரவேற்ற லட்சக்கணக்கான சான்றோர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், அந்த வரவேற்பு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அந்த வரவேற்பு இந்த திருச்சி தொகுதியில் மட்டுமல்ல, புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி, திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி வேட்பாளருக்கு அளிக்கப்பட்டது என்பதை நான் இங்கே கூற விரும்புகிறேன். இந்தியாவின் முன்மாதிரி முதலமைச்சராக திகழும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கு ஒரு மகுடம் சூடும் விதமாக இந்த தேர்தல் முடிவுகள் அமையும் என்று நான் நம்புகிறேன். ஜூன் 4 தேர்தலுடைய அன்றைய தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கு வரும்போது நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை ஒட்டி நமது மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு பரிசாக இந்த தேர்தல் முடிவுகள் அமையும் என நாங்கள் 100% நாங்கள் நம்புகிறோம். இல்லை, நீங்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 40 விழுக்காடு வரைக்கும் வாக்குகள் பதிவாயிருக்கு. எல்லா இடத்துலையும் மக்கள் பொறுத்து ஆர்வத்துடன் இன்னைக்கு வாக்களிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுடைய முகத்தை பார்க்கும்போது, எங்களை பார்க்கும்போது அந்த புன்முறுவலோடு அவங்க அங்கே அந்த வரவேற்கும் பொழுது கண்டிப்பாக இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு மிக சிறந்த ஒரு தேர்தலாக அமையும். அதே வேளையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதவாத அரசியலுக்கு, பாசிசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த தேர்தல் முடிவுகள் அமையும். சுயேட்சை வேட்பாளர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதாவது தீப்பெட்டி சின்னத்துக்கு மட்டும் தான் பணப்பட்டுவாராக இருக்குது, அதிமுக கூட தரணும் சொல்லி சுயேட்சை வேட்பாளர் நடவடிக்கை சொல்லி தகுதி நீக்கம் அது தெரியலங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு எந்த சுயேட்சை வேட்பாளர் தான் அவர் சொல்லியிருக்காருனாக்க தேர்தல் விதிமுறைக்கு மீறலா மதிமுக பணம் கொடுத்துருக்காங்க, சரி அவர் தேர்தலை ரத்து பண்ணணும், இல்லைன்னா தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. சரி, அது அவருடைய இதாக இருக்கலாம். நீங்கள் பட் அது சட்டப்படி அவங்க என்னென்னா அது இது பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி தகவல் என்னன்னு தெரியல. எனக்கு அது மாதிரி தெரியல. அது ஒரு சுயேட்சை வேட்பாளர் யார், அவர் நபர் யார், எந்த பேரும் கூட தெரியல. நீங்கள் அதனால் அந்த கேள்விக்கு நான் அந்த பதில் சொல்ல முடியாது. நான் இல்லை, அப்படி ஒன்று எனக்கு தெரியலைங்க. அது எப்படின்னு தெரியல. நீங்கள் சொல்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த கேள்வி எனக்கு யூகத்தை வச்சு நான் அந்த பதில் சொல்ல முடியாது. சார், காலையில் 11 மணி வரைக்கும் 22% போல் ஆயிருக்கு. சரி, அசம்பிளி எலெக்ஷன் கம்பேர் பண்ணும்போது லோக்சபாவில் ஓட்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப இல்லை. இது வரைக்கும் நான் போகிறேன், நான் இந்த பூத் இதில் ஒரு நிமிஷம், நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 42 விழுக்காடு வரைக்கும் வாக்குச்சாவடியில் வாக்குகள் பதிவாயிருக்கு. சில பூத்துக்கள் இப்போ நான் இது கிட்டத்தட்ட ஒரு 20 பூத் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. 20 பூத்தில் ஒரு 2-3 பூத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30% இருக்குது. அந்த சில பூத்துகள் பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் பொறுத்த வரைக்கும் அது பழுதடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி சில இஷ்யூஸ்னால இதாக இருக்கே தவிர மற்றபடி கிட்டத்தட்ட ஆவரேஜாக 40% மேலே வாக்குகள் பதிவாயிருக்கு. அது வெயில் உங்களுக்கு தெரியும், வெயில் கடுமையாக இருக்குது. எல்லா இடங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3-4 மணிக்கு மேலே இனியும் அதை வேகப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அதில் இது கிடையாது. அது மந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சட்டமன்ற தேர்தல் என்ன இருந்தோ கிட்டத்தட்ட அதுக்கு மேலே கூடுதலாக தான் வருங்கிற நான் என்னுடைய நம்பிக்கை எனக்கு. 2019 71% போல இருந்தது சார். இதுங்க கடந்த 2019 எலெக்ஷனில் 71% போல இருந்தது. இப்போ எலெக்ஷன் அது போலிங் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்குமா? அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? போலிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கோ எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கடந்த 3 வருடங்களாக நம்முடைய தமிழக அரசு, குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். குறிப்பாக தாய்மார்களை கவரும் வண்ணம் நீங்கள் அந்த மாதம் 1000 ரூபாய் அந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லாட்டி நகர பேருந்துகள் இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும், இல்லை அரசு பள்ளியில் படிக்கும் சிறுவர்களுக்கு அந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அது கடுமையான உங்களுக்கு நிதி நெருக்கடி உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அதனால தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருக்கும் பிரச்சாரமாக என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த ஒன்றிய அரசு அதில் ஒரு மாற்றம்
நம்முடைய மோடிக்கு பதில் சகோதரர் ராகுல் காந்தி அந்த பதவியை பிரதமர் பதவியை ஏற்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனி இது மாதிரி இந்த ஏற்கனவே இவ்வளோ நிதி நெருக்கடியில் இவ்வளோ செய்யும் பொழுது நல்ல தமிழ்நாட்டுக்குரிய அந்த நிதி கிடைக்கும் பொழுது இது மாதிரி 10 மடங்கு கூடுதலாக நம்முடைய தமிழக அரசு நம்முடைய முதலமைச்சர் செய்ய முடியுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எல்லா இடத்துலையும். அதனால் நாங்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சென்ற சட்டமன்ற தேர்தலோட இந்த தேர்தல் பொறுத்த வாக்கு விகிதம் வந்து கூடுதலாக இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் திருமங்கலம் ஃபார்ம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் சார். ஆனால் திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலதை தவிர யாருமே ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. திருச்சி ஒரு முன்னுதாரணமாக பார்க்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒருத்தராக திடீர் அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அது யூகங்களை வச்சு நான் பதில் சொல்ல முடியாது. அது யூகங்கள் உங்களுடைய எந்த இதை வச்சு நீங்கள் தரவுகளை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவுமே தெரியல. யூகங்களை வச்சு நான் பதில் சொல்ல முடியாது.